வெல்கம் டு வெரைட்டி சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு முட்டை கபாபு. வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு எக் கபாபுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1 கப்பு வெங்காயத்தை பொடியாக நறுக்கினதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு பொன்னத கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. இப்போ நான் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 முட்டையை நம்ம உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த முட்டையெல்லாம் இந்த மசாலாவில் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பொடி மாஸ் ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு வரணும். இப்போ இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கபாபுக்கு நம்மளுக்கு உள்ள ஸ்டஃபிங் இந்த முட்டை பொடி மாசு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கபாப் ரெடி பண்ணலாம். கபாப்க்கு நான் 2 உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன், பொடியாக நறுக்கினது. இப்போ இது கூட இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் இது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கபாபுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பிரெட் கிராம்ஸ் நான் நல்லா பொடியாக ப்ரெட்டை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் பிரெட் கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பண்ணி வச்ச இந்த முட்டை ஸ்டஃபிங்கு இப்போ இதை தான் நம்ம கபாப்குள்ளே வைக்க போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கபாப் ரெடி பண்ணலாம். ஒரு பால் சைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து கையிலே இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க மெலிசா. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இதை கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் நம்ம டிப் பண்ணிடலாம். இப்போ பிரெட் கிரம்ஸில் இதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு 5 கபாப் வந்திருக்கு. நான் 2 உருளைக்கிழங்கு 2 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ இந்த சைடு ஆயில் நமக்கு நல்ல ஹீட் ஆகிடுச்சு.
நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போதும். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து குக் ஆகணும். இதை வந்து பொறுமையாக டர்ன் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா கோல்டன் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக வந்ததுக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு எல்லாமே. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் கபாப் வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு நமக்கு கிறிஸ்பி வந்தால் எடுத்துடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு சிலது வந்து நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா ஹை ஃப்ளேமில் நம்மளுக்கு வந்து இது உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்னையோட எக் கபாப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி வர காட்டுருக்கேன். உங்களுக்கு எக் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே வந்து நல்லா இந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லேட்டஸ்ட்டான வீடியோஸு உடனடியாக வரும். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு.